தேவனாலே தெரிந்து கொள்ளப்படுகிற போது, தானியேல் புத்தகத்திலே வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய மகத்துவத்தை அறிவிக்கும்படியாய் தெரிந்து கொண்டவனுடைய தலை முடி அத்தனை வல்லமையுடையதாய் இருக்கிறது. அக்கினி பாருங்க, அந்த சூளை என்ன செய்யப்படுகிறதா? சாதாரணமாய் சூடாக்கப்படுகிறதை பார்க்கலாம் 7 மடங்கு சூடாக்கப்படுகிறது. இவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள் சொன்னா, அப்படியே கயிற்றினாலே கட்டப்பட்டவர்களாக சூளைக்குள்ளாக அந்த 3 வாலிபர்களும் தூக்கி எறியப்படுகிறார்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த முட்செடியை போல இவர்களுடைய தலை முடி கூட என்ன செய்யவில்லையா? சேதமாகாதபடிக்கு அவனுடைய சரீரத்திலே இருந்த அவனுடைய வஸ்திரங்கள், அவனை கட்டியிருந்த கயிறுகள் என்ன செய்கிறதா? ஒன்றுமில்லாமல் சுட்டெரிக்கப்படுகிறது. ஆனா அவன் தலையிலிருந்து முடி என்ன செய்யவில்லை. ஏன்னா பாருங்க, தேவன் ஒன்றை தெரிந்து கொள்ளுகிற போது, யோவான் 15:16 ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற போது இங்க என்ன நடக்குன்னு சொன்னா, அந்த அழைப்பின் நிமித்தம் ஆண்டவர் நம்மை மேற்கொள்ளுகிறவர்களாய் மாற்றுகிறார். ஆமென் சொல்றீங்களா? அந்த அழைப்பு என்ன செய்கிறதா? நம்மை ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாற்றுகிறது, பலவான்களாய் மாற்றுகிறது. அதனால்தான் பவுல் சொல்லுகிறான், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு இல்லாத பலவீனமானவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இயேசுனா இந்த அழைப்பு பாருங்க, இந்த முச்செடியிலே ஒரு அற்புதம் நடக்கிறது. ஆண்டவர் அவைகளோடு கூட இடைப்படுகிற போது காரியங்கள் மாற்றப்படுகிறது. மோசே நெருங்கி வருகிற போது தேவன் முச்செடியிலிருந்து மோசேயோடு கூட பேசுகிறார், அவனோடு கூட இடைப்படுகிறார், அவனை எகிப்துக்கு அனுப்புகிறார். அவன் போய் லட்சோபலட்சம் ஜனங்களை என்ன செய்து வந்தானா? மீட்டு கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். சொன்னா ஒரே ஒரு அற்புதம், ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளுகிற போது லட்சோபலட்சம் ஜனங்கள் என்ன செய்யப்படுகிறார்களா? விடுவிக்கப்படுகிறார்.